வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, ராசிக்கு பார்க்குறவங்க லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7இல் நீச்சமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்காங்க. ஸோ நல்ல பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு நீச்சமான கிரகம் வக்கரமாகும் போது நல்ல ஒரு உச்ச பலன்களை கொடுக்குறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து இப்போது குருடைய சாரத்தில் போக வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா சனி ராகுடைய காம்பினேஷன்ஸ், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்ட். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத எமோஷனலாக இருக்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7 இருக்கும்போது அது பரிவர்த்தனை 9 இருக்கும்போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அப்பா சம்மந்தமான விஷயங்களால் வந்து பெரும் பணம் வர்றது, வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கிற ஒரு விஷயங்களை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை வந்து கொஞ்சம் கேவலமாக நடந்துக்கிறது, கொஞ்சம் தேவையில்லாத நண்பர்களாக போய் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள், அவமானங்கள் ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் இருக்கும் நண்பர்களால். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து 9 வந்து அது வந்து பரிவர்த்தனை 7 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் பேசுவீங்க. கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சனி. 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7 இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குருவே அங்கே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பரிவர்த்தனை வந்து 7 வந்து அங்கேயே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் நிறைய கிரகங்கள் அங்கே இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், எதிராளிகள், காம்படிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுடைய நிறைய ஒரு கருத்து பேதங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகம் உங்களை அள்ளி கொண்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரயாணங்களில் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நீங்களே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் பொறுமையாக போலாங்கிற மாதிரி எண்ணங்களும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள், கணவன் மனைவி வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வேலை விஷயமாக அங்கே இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர், இல்லைன்னா வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபத்தினா சந்திரன் 11ஆம் அதிபதி சிறப்பான பலன் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து செலவுகளும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குங்க. அதுவும் கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்கள், இது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்டோ கேஸோ நடந்துட்டுருக்குன்னா திடீர்னு முடியாதுன்ற கேஸும் முடிஞ்சு ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. விபரீத ராஜயோகம் போது வராத காசு வராத ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்களாலும் மூத்த சகோதரரும் சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து 7 இருந்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிவர்த்தனை ராகு வந்து 7 குருவோடையே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தணும்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சனியும் ராகும் ஒன்றா இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபத்தியம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியாக
இருந்து அவர் 7 இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தையோட பேச்சுக்கள், குழந்தைகளால் வந்து கணவன் மனைவியினோட வந்து சின்னதாக ஒரு ஈவு கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபதினா புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 7 வந்து இருக்கும்போது வக்ரம். ஸோ வக்ரனும் போதே கொஞ்சம் காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கிறனால என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து சூரியன சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் அலைச்சலாமல் இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ கணவன் மனைவியினோட தேவையில்லாத சந்தேகங்களோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால் ராத்திரி தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க, ஓகேங்களா. அப்புறம் கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 7 வந்து அது உச்சமாக இருக்கணும், வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையான பணம் மற்றும் தந்தை சார்ந்த விஷயம் வெளிநாட்டிலேருந்து வர பணம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன இருக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணி அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் பாருங்கள். மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது. அதில் வந்து என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தது. நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அதுவும் சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பைக்காரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும்.
தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய குரோமோசோம்கள், அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அது காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி, ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி 11ல் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ கான்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11ல் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காம இச்சைகள் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து 11ல் கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சல் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமா வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்னால் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காம இச்சைகள் எதுவும் அந்த 3, 7, 11ல் வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது, அங்கே சுக்கிரன் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.